அன்பு பணிவான வணக்கம். இப்போது நம்ம நிலையாமை பற்றி சிந்திப்போம். ஒவ்வொரு வினாடியும் மனிதன் பிறக்கிறான், இறக்கிறான். உலக பிறவிகளிலே மனித பிறவி ஒரு உன்னதமான பிறவி. நம்முடைய இலக்கியங்கள் நிலையாமை பற்றி அதிகமாக வலியுறுத்தியிருக்கின்றன. என்ன காரணம்? பயமுறுத்துவதற்காகவா? இல்லை. மனித வாழ்க்கை ஒரு காலகட்டத்தில் நிறைவு பெறப் போகிறது என்பது புரிந்து கொள்ளவில்லை மனிதன். ஒருவேளை மரணம் இருக்கிறது என்று புரிந்து கொண்ட மனிதன் கூட சிலர் தனக்குள்ள மரணம், அது மற்றவருக்கு அது நினைக்கிறார்கள். அதுதான் பெரிய தவறு. அதனால் பல தவறுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் நிலையான காரியங்கள் மிக விரைவாக செய்ய வேண்டிய கடமை ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்கிறது. இது புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் உலகத்தில் பிறக்கிற போது அழுகிறார். அழுவது நியாயமா என்றால் நியாயம்தான். ஒரு குழந்தை அழுது கொண்டே பிறந்தால்தான் உடனிருக்கின்றவர்களும் பெற்றெடுத்த தாயும் சிரித்து கொண்டிருப்பார்கள். பிறந்தபோது அழ வேண்டும், தவறில்லை. இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகின்ற போது அந்த மனிதன் அழக்கூடாது. யார் அழ வேண்டும்? உடனிருக்கின்றவர்கள் அழ வேண்டும். அப்போது அவன் சரியாக வாழ்ந்திருக்கிறார் என்று பொருள். அப்படி மறைந்தவர் போய்விட்டார் என்று இந்த உலகம் துக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட உன்னதமான வாழ்க்கை வாழ்கிறவர் தான் உயர்ந்த மனிதன். ஆனால் பலர் என்ன நினைக்கிறார்கள்? எப்படியோ வாழ்ந்துவிட்டு போய்விடலாம் என்று நினைக்கிறார்கள். மிகப்பெரிய தவறு. இந்த நிலையில்லாத வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் வள்ளுவர் சொல்லுகின்றார், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று சொல்லி முடித்தார். என்ன அர்த்தம்? ஒவ்வொரு இரவும் நாம் உறங்குகிறோமே, அதுதான் மரணம். விடியற்கால எழுந்து கொள்ளுகிறோமே, அதுதான் பிறப்பு. பிறப்பு இறப்பு மாறி வரும். நம்முடைய இலக்கியங்கள் நமக்கு எத்தனையோ நினைவூட்டுகிறது. அப்படி பட்டினத்தார் ஒன்று சொல்லுகிறார், 9 வாய் தோல் பையுக்கு ஒரு நாளை போலவே அன்பு வைத்து நெஞ்சே அலைந்தாயே என்று குறிப்பிடுகிறார். 9 தோரங்கள் இந்த உடலிலே இருக்கிறது. 9 தோரங்கள். இந்த 9 தோரங்களுக்கு உள்ளே ஒரு உயிர் இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? எப்போ போயிடுன்னு சொல்ல முடியாது. மேலும் பட்டினத்தார் சொல்வார், ஒன்னுள்ளே 9 வாசல் வைத்தாய், ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன் என்று குறிப்பிடுகிறார். இந்த உடலில் இருக்கிற உயிர் இருக்க, அது எப்போது போகும், எப்போது இருக்குன்னு யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. இந்த நிலையில்லாத வாழ்க்கை, இந்த நிலையில்லாத வாழ்க்கையை திருப்பி திருப்பி மீண்டும் மீண்டும் ஏன் இலக்கியங்கள் சொல்லுகிறது தெரியுமா? இதை உணர வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை என்பதற்காகத்தான். குருநானக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரனை சந்திக்க போயிருந்தார். அவர் பேச்சு, அவருடைய வரவேற்பு, அவரெல்லாம் விசாரித்து விட்டு கவனித்து விட்டு வழி அனுப்புகிற போது அவர் அந்த கோடீஸ்வரன் பேசினார், உங்களுக்கு என்ன வேண்டும் இந்த உலகத்தில் சொல்லு அப்படின்னு. உடனே குருநானக் சொன்னாராம், எனக்கு ஒன்றும் வேணாம், ஒரு குண்டு ஊசியை கொடுக்குறேன், நீங்கள் கடைசி காலத்தில் மரணம் அடைந்த பிறகு அதை கொண்டு வா, நான் வாங்கிக்கிறேன், நானும் அங்கே வரேன்னாராம். அது எப்படி முடியும்? என்ன, ஒரு குண்டூசி கூட என்னுடைய மரணம் அடைந்த பிறகு நீ கொண்டு வர முடியாது. இந்த உலகத்திலே நிலையில்லாத இந்த வாழ்க்கையிலே ஏன் இந்த அகங்காரம், இந்த ஆணவம், இப்படியே இங்கேயே 1000 ஆண்டுகள் இருப்பது போல பேசிக்கொண்டிருக்கிறாய் என்ற அந்த கருத்தை புரியும்படி அவர் எடுத்து செய்தவுடன் அந்த கோடீஸ்வரன் காலிலே விழுந்து, அவர் ஒரு சமய துறவி போல, எல்லாம் வேண்டாம் இந்த உலகத்திலே என்ன இருக்கிறது, நிலையில்லாத வாழ்க்கை என்று உணர வைத்து விட்டார். ஒரு குண்டூசி மூலமாக குருநானக் என்றால் யோசித்து பாருங்கள். ஒரு மனிதன் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார் என்பது முக்கியம் அல்ல, அவர் மறைந்த பிறகு எத்தனை ஆண்டுகள் அவரை இந்த சமூகம், இந்த உலகம் நினைவைத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் முக்கியம். அவன் சரியாக வாழ்ந்திருந்தால் கண்டிப்பாக இந்த உலகம் நினைவைத்துக் கொண்டிருக்கும். ஏன் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு நம்முடைய ஐநா சபை 125வது ஆண்டு விழா அவருக்கு நினைவூட்டுவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் உலகளவில் என்றால் அவர் அப்படி வாழ்ந்து காட்டினார். அவர் பிறந்த சூழ்நிலையோ, அவர் எங்கே பிறந்தார், அவர் எப்படி பிறந்தார், எப்படி வளர்ந்தார் என்பது முக்கியமல்ல, அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த சமத்துவம், அந்த மனித நேயம், இந்த உலகத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட டாக்டர் அம்பேத்கர் அவர்களை இன்று உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. காரணம், தன் வாழ்க்கையை, தன் நேரத்தை, தன் காலத்தை இந்த சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்.
இந்த நிலையாமை புரிந்து செயல்பட்டவர்கள் அவர்களெல்லாம். ஆகையால் நாம் நம் வாழ்க்கையிலே நிலையான காரியங்கள் நாம் செய்து கொண்டிருந்தால், இந்த நிலையாமை புரிந்து கொண்டால் நம் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு நிலை அடைய முடியும். நாம் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்க முடியும். இது மட்டுமல்ல, தமிழ் பாடல் ஒன்று சொல்லுகிறது, பெற்ற பிறப்பின் பெரும் பயனை பெற்றவர் மற்ற இறப்பின் மறுகவரோ உற்ற பலனடைந்த பின்பும் பயிர் அழியின் யாரோ புலனடைந்து நிற்பவர் புலந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் வாழ்க்கையில் இந்த யாக்கை என்று புறப்படும் யாருக்கும் தெரியாது. அந்த புறப்படுவதற்கு முன் நம்மால் எவ்வளவு முடியுமோ தன் வீட்டுக்கு மட்டுமில்லைங்க, இந்த நாம் வாழ்கிற சமுதாயத்திற்கு, இந்த தேசத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ நம்மால் முடிந்த பணிகள் செய்ய வேண்டும். நிலையாமை உணர்ந்து வாழ்வோம், வளம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.